பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நிச்சயமாக அடுத்தவர்களுக்கு உதவ போய் அல்லது ஏதோ ஒன்று கிடைக்கும் என்று நினைத்து ஒரு சிக்கலை மாற்றி ஜென்மச்சனியா விரைச்சனியா என்று வருத்தப்பட்டு வேதனையில் இருந்தவர்களுக்கு இந்த வக்கர நிவர்த்தி பின்பு இந்த நிலை என்பது டிசம்பரிலே ஒரு வெற்றி நிலை தான் என்று சொல்ல வேண்டும். அதாவது பிரச்சனையிலே மூழ்குவதை விட சற்று மேலெழுந்து இருக்கக்கூடிய நிலை என்பது வெற்றித்தான். இருந்தாலும் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார். இந்த நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதி. ஆகையினால உங்களுடைய முயற்சிகளில தீவிரம் இருக்கலாம். ஆனால் அதுல ஏதும் துஷ்டம் இருந்து விடக்கூடாது. அதாவது ஏதோ ஒரு வாய்ப்பேச்சு தவறுதலாக பேசி சகோதர சகோதரிகளும் பகையை வளர்த்துக் கொள்வது, உங்களோட வயதில இளையோரிடம் பகையை வளர்த்துக் கொள்வது, தொழில் இடங்களிலே சற்று கவனம் இல்லாமல் ஏதேனும் ஒரு பேச்சு, இவற்றிலே பரிகாரம் என்ன? பேச்சை குறைத்து தேவையானவற்றை யோசித்து பேசுவது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு பல நிலைகளிலே உதவியாக இருப்பது போன்று அவர்களுடைய பேச்சின் காரணமா ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்க சிக்கிவிடக்கூடாது. அதனால அவர்கள் சொன்னாலும் கூட, வாழ்க்கை துணை எது சொன்னாலும் கூட, அதனால் ஏதேனும் நமக்கு காயம் ஏற்படுமா? மனக்காயமோ அல்லது உடல் காயமோ அல்லது மனிதாபிமான அடிப்படையில ஏற்படக்கூடிய காயங்களில் ஏதேனும் ஒன்று வந்துவிடுமோ என்று யோசித்து செயல்படுவது சிறப்பை ஏற்படுத்தும். கும்பராசி என்பர்களே, உடல் நலத்தை பொறுத்தவரை இந்த வருடத்தினுடைய கடைசி மாதம் என்பது அனுகூலமாக இருக்கிறது, அனுகூலமாக தெரிகிறது. ராசிநாதன் 2ஆம் இடத்திலே ஆட்சி மூல திரிகோணம், செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறது. இருந்தாலும் கூட செவ்வாயினுடைய பார்வை, செவ்வாய் சனி பகவானை மிஞ்சலாம் என்று நினைத்தாலும் கூட சனி பகவானுடைய பலம் என்பது வேறு. ஆகையினால் பலம் தரக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு தற்சமயத்திலே தொடர்ந்து நீங்கள் ஏதேனும் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் போன்றவை இருக்கிறது, டயபெட்டிஸ் இருந்தாலும் கூட அது கட்டுப்பாட்டிற்குள் இருக்கக்கூடிய அளவிலே இருக்குமே தவிர கட்டுப்பாட்டை தாண்டி செல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலை தருகிறது. இதுவரை சிக்கல்கள் இருந்திருக்கும் உடல்நிலையில, அவையெல்லாம் தீரக்கூடிய அமைப்பை இது தருகிறது. நீங்கள் சோசியல் மீடியா, அதாவது சமுதாய வலைத்தளங்களிலோ அல்லது பொதுவாக ஒரு டீ கடை செல்கிறீர்கள், ஒரு ஹோட்டல் செல்கிறீர்கள் அல்லது ஒரு சுற்றுலா தலம் செல்கிறீர்கள் என்றால் இந்த டிசம்பர் மாதத்துல இந்த 15ஆம் தேதிக்கு பிறகாக சற்று கூடுதல் கவனம் தேவை. ஏதேனும் ஒரு புதிய நபரோடு சாதாரணமாக பேச்சு போன்று துவங்கி விவாதமாக மாறி அது சில சமயத்துல ரோட் ரேஜ் என்று சொல்வார்கள் அல்லவா, வாகனத்து பயணத்தின் போது சாதாரண விஷயமாக இருக்கும். ஒரு நூலளவு கோடிதான் வாகனத்துல விழுந்திருக்கும். அதற்காக அதை பிரச்சனையை பெரிதாக்கி டென்ஷன் ஆகி அது பிரச்சனை வேறு விதமாக மாறக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டுவிடும். அது போன்ற ரோட் ரேஜிலோ, அதாவது சாலை சண்டைகளிலோ, தெரியாத நபர்களோடு சோசியல் மீடியா உறவுகளிலே, வாட்ஸ்அப் அல்லது பல மீடியா இருக்கிறது, இப்போது புதிதாக ஒரு மெசேஜ் வருகிறது, அதை திறப்பது, அவர்களோடு பேசுவது, இல்லை பலர் இப்படியெல்லாம் சொல்கிறது, பல வார்த்தை இருக்கிறது, கடலை போடுவது என்பார்கள். அப்படி ஏதேனும் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக வருட கடைசியில நல்ல கிரக நிலையாக ஓரளவுக்கு முன்னேற்ற நிலையில நீங்களாகவே ஒரு பிரச்சனையை உற்பத்தி செய்து கொள்வது போன்று இருக்கிறது. தயார் நிலையில ஒரு பிரச்சனையை வைத்துக் கொள்வது. ஆகையினாலே யாரோடும் விவாதங்களை தவிர்ப்பது என்பது மிக நல்ல ஒரு விஷயம். விவாதங்கள் வருகிறது என்றால் கூட ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் உங்களுக்கு சுரணை இல்லை சூடில்லை என்று சொல்லி உங்களை அதாவது ஏற்றி விடுவது என்று சொல்றார்கள். அப்படி ஏற்றி விட்டாலும் அங்கிருந்து அகன்று விடுங்க. அதுதான் உங்கள் நிம்மதியான நிலை. 2ஆம் இடத்து ராகு, பேச்சில திடீர் தீவிரம் வந்துவிடும், திடீர் கோபம் வந்துவிடும், திடீர் வீரம் வந்துவிடும். நம்ம யார் என்ன செய்து விடுவார்கள் என்று ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் நல்ல ஆற்றலை தருவார். இருந்தாலும் இந்த ராகு சில சமயத்துல இப்படி செய்யும். ஆனால் ராகுவுடைய பாசிட்டிவ் திங்கிங் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் அதிசயம் என்ன உங்களுக்கு என்றால், உங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ளலாம், உங்களுடைய பேச்சை இனிமையாக்கிக் கொள்ளலாம், கையிருப்பை உயர்த்தலாம். வேலை கிடைக்கவில்லை என்றால் முயன்றால் வேலை கிடைத்துவிடும். ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம், உங்கள் சமுதாயத்தினரோ, நீங்களோ, உங்களுடைய சமூகத்தினரோ, உங்கள் தாய் வழி தந்தை வழி உறவுகளோ யாரோ ஒருவருடைய புண்ணியத்தினால் ஒரு புதிய வேலை கிடைக்கும், எதிர்பாராத நல்ல சம்பளம் கிடைக்கும், ஒரு தொழில் அமையும். இவையெல்லாம் ஜென்மச்சனிலே சாத்தியமா என்றால் இந்த கும்பத்திற்கு இதெல்லாம் சாத்தியம். ஆகையினால இவற்றுக்கான முயற்சிகளில ஈடுபடலாம். அந்த 6ஆம் இடத்துல செவ்வாய் சென்று நீச்சம் சஷ்ட அஷ்டகம் என்றால் உங்களுக்கு மண் சார்ந்த அரசு சார்ந்த வேலைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே பாசிட்டிவாக நேர்மறையாக, அதே போல் நிலங்களிலே
ஏதேனும் பிரச்சனை இந்த சமயங்களிலே வாங்கி வைக்கக்கூடிய நிலத்துல பிரச்சனை வந்து வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அதை சற்று அலசி ஆராய்ந்து வாங்குவது சிறப்பை ஏற்படுத்தும். லாபம் இருக்குமா என்றால், உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் மகரத்திலே அமர்ந்த மாதமாக இருக்கிறது. ஆகையினால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த தன லாபம் என்பது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் காசு பார்க்காமல் சில விஷயத்தை கூடுதலாக பணம் கொடுத்து அனுபவிக்கக்கூடிய, என்ஜாய் செய்யக்கூடிய, இது இவ்வளவு விலை உயர்ந்தது நமக்கு தேவையா என்று யோசித்திருந்த நிலைக்கு மாறி பரவாயில்லை என்ற நிலை இந்த ஜென்மச்சனி காலத்திலும் தரக்கூடிய சுக்கிரனாக அமைகிறார். ஆகையினாலே அதிலே நீங்கள் ஏதேனும் அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரானிக் உபகரணம் இருக்கிறது, வசதிகளை தரக்கூடிய. ஃபேன் போட்டு வாழ்க்கை என்றால் இப்போது ஏசி போட்ட வாழ்க்கையாக மாறும். ஆனால் ஏதாவது பெண்கள் சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் அதை சமாளித்து அதிலிருந்தும் ஒரு ஆதாயம் பெற்று விடுவதற்கான வாய்ப்பை தருகிறது. இருந்தாலும் நேர்மையான வழியிலே நடப்பது சிறப்பு. உங்களுடைய குழந்தைகளுக்கு அனுகூல பலன்கள் என்பது நிச்சயமாக இருக்கும். பெண்கள் வழியிலே அனுகூலம் இருக்கும். அவர்களுக்கு ஏதேனும் நீங்கள் செலவு செய்தாலும் கூட ஒரு அனுகூல ஆதாயத்தை தரக்கூடிய அமைப்பை நிச்சயம் தரும். இந்த செவ்வாய் பகவான் இந்த கடக ராசியிலே வக்ரம். இந்த ஏற்கனவே சொன்னேன் 3 மற்றும் 10ஆம் இடத்து அதிபதி. ஆகினால உங்களுக்கு தொழிலில நம்பிக்கை யார் மீது இருக்கிறதோ அவர்களோடு மட்டும் இணைந்து நீங்கள் செயலாற்ற வேண்டுமே தவிர, தேவையற்ற ஏதேனும் நினைவுகள் இருந்தால் தொழில் விஷயத்திலோ வேலையில் கூட ஏதோ ஒருவனை கூட்டு சேர்த்துக் கொள்வது என்றால், உங்களுக்கு ஒரு வேலை, அதற்கு சம்பளம் இருக்கும். ஆனால் அதை செய்ய ஒருவரை நியமிப்பார் சிலர். அப்படியெல்லாம் செய்தால் இப்போது சிக்கல் வரும், பகை வரும், பஞ்சாயத்து வரும், பிரச்சனை வரும். ஆகையினால அதிலே கவனமாக இருக்க வேண்டும். பாக்கிய நிலைகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்க போவோமேயானால், அதாவது லக் இருக்கிறதா, அதிர்ஷ்டம் என்றால் ஏதோ நிலம் வாங்கி வைத்திருக்கிறீர்கள், நீண்ட நெடுநாட்களாக விற்க முடியவில்லை என்றால் இப்போது ஒரு முயற்சியின் மூலமாக அதை விற்று பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கும். ஏதோ நீங்கள் விதைத்த விதைக்குத்தான் ஒரு அறுவடை இருக்குமே தவிர, எதிர்பாராத தனலாபம் யாரிடமிருந்தோ வந்து குறிப்பதற்கு வாய்ப்பில்லை. தொழிலில மிக கண்ணும் கருத்தும் நேர்மையோடு இருக்க வேண்டும். அரசு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக நேர்மை இல்லாத விஷயம், அதுல ஏதேனும் நிலம் சார்ந்த விஷயம் இருக்கிறது, அதிலே சிக்கல் ஏற்பட்டிருந்தால் அதற்கான தண்டனை வரக்கூடிய ஒரு அமைப்பையும் காட்டுகிறது. ஆகையினாலே கவனமாக இருந்தால், யாரிடமும் அதிக பணம் வாங்கி ஒரு வேலையை செய்து கொடுக்கிறேன் என்று சொல்வதோ, அல்லது பேச்சிற்கு கூட ஏதோ ஒன்றை சொல்வதோ, அந்த ஒன்றும் செய்யவில்லை என்றால் கூட பேச்சினால் சிக்கல் ஏற்படும். 2ஆம் இடத்து ராகு, மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆகையினால் இவற்றிலே மிக கவனம். பொதுவிலே பார்க்கும்போது உடல் நலம் நிச்சயமாக அற்புதமாக இருக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன் ஆட்சி மூல திரிகோணம் பெற்றிருக்கிறார். ரத்தம் சார்ந்த நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். ஆனால் மருத்துவரை ஏதோ ஒரு நோய் தென்பட்டால் உடனடியாக பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. காரணம், செவ்வாய் நீச்ச பார்வை என்பது இருக்கிறது. இருந்தாலும் சனி பகவானுடைய அந்த ஆட்சி மூல திரிகோண நிலை உங்களை நிச்சயமாக வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு தரும். லாபம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக லாப நிலைகளை வருடத்தினுடைய கடைசியில லாபத்தோட புத்தாண்டு உங்களுக்கு துவங்குகிறது. ஆகினால எனது அன்பு கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.